ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல இருந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா எடுக்கிறதுன்னு இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்க்க போறோம். எதை படிக்கணும், எதை படிக்க கூடாதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேஜர் பார்ட்ஸாக என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸஸ் இருக்கும். அதாவது தேசிய செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். நேஷனல் நியூஸ் தேசிய செய்தி இடம்பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்ததாக மாநில செய்தி இருக்கும். அதாவது வந்து ஸ்டேட் நியூஸ் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸ்டேட்னா மாநில நியூஸை பற்றி இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக ரீஜனல் நியூஸ். ரீஜனல்னால் அந்தந்த மாவட்டம் சார்ந்த நியூஸ் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் பொருளாதார செய்திகள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக உலக செய்திகள் இடம்பெற்றிருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் நியூஸ் அல்லது வேர்ல்டு நியூஸ் இடம்பெற்றிருக்கும். கடைசியாக ஸ்போர்ட்ஸோட ஒரு நியூஸ் பேப்பரோட புக்லெட்டே முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நேஷனல் நியூஸ் இருக்கும், தேசிய செய்தி இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக ஸ்டேட் நியூஸ் இருக்கும், ரீஜனல், எக்கனாமிக். இப்படி நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தால் 6 பார்ட்டாக பிரிக்கலாம். இதில் நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு எப்படி நம்ம முடிவு பண்ணோம்னா, இதை முடிவு பண்ணுறது நாம கிடையாது, நம்ம சிலபஸ் தான் இதை முடிவு பண்ணணும். நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறபடி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது மாநில செய்தியை கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது தேசிய செய்தி சென்ட்ரல் சார்ந்தோ ஸ்டேட் சார்ந்த கேள்விகள் கொடுத்துருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த எந்த நிகழ்வுகளையும் நீங்கள் படிக்கக்கூடாது. அதாவது அரசியலில் இந்த கட்சிக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸாம்ஸில் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதை சார்ந்த அரசியல் சண்டைகளை பற்றியோ அல்லது அரசியலில் ஏற்படுகின்ற சின்ன விஷயங்களை பற்றியோ நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் என்ன நம்ம பார்க்கணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் சென்ட்ரல் நியூஸ் எடுத்துப்போம். சென்ட்ரல் நியூஸ் எடுத்தோன்னா அதுலேருந்து முக்கியமாக என்னென்ன படிக்கணும்னா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அதில் நேஷனல் நியூஸ் சார்ந்து என்னென்ன வரும்னா, புதுசாக யாராச்சும் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, நியூ அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐக்கு புது கவர்னரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் யாராச்சும் அப்பாயின்ட் பண்ணியிருந்தா நேஷனல் நியூஸில் பார்க்கணும். இப்போ ஆர்பிஐக்கு கவர்னரை நியமிச்சிருக்காங்களா, அதே மாதிரி தலைமை நீதிபதி, இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி நியமிச்சிருந்தாலோ, அல்லது யூபிஎஸ்சி தலைவரையோ, எலெக்ஷன் கமிஷனோட தலைவரையோ, இந்த மாதிரி யார் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாலும், நிதி ஆயோகோட சேர்மன், வைஸ் சேர்மனை நியமிச்சிருந்தாலோ, இந்த மாதிரி யாரை அப்பாயின்ட் பண்ணாலும் அந்த நியூஸ் நம்ம கண்டிப்பாக நேஷனல் நியூஸ்லேருந்து படித்தே ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம தலையிடவே கூடாது. நம்ம சிலபஸில் அப்படி எதுவுமே குறிப்பிடவும் இல்லை. ஸோ நம்ம அரசியல் சார்ந்து எந்த கரண்ட் அஃபேர்ஸுமே அணுகக்கூடாது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூ அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி படிக்கலாம். அடுத்ததாக ஸ்கீம்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய சட்டங்களை பற்றி படிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, அதை சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் புதுசாக ஏதாச்சும் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அதை சார்ந்த கேள்விகள் நம்ம படிக்கணும். அடுத்ததாக பாலிட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் மேக்சிமம் இடம்பெறும். இப்போ நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவராக பதவி நீக்க தீர்மானத்தை பற்றினா ஆர்டிக்கல் நம்ம தினமணி பேப்பர்லேயே வந்துருந்துச்சு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, கிளியராக இப்போது ஒரு துணை குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்கிறதுக்கு எத்தனை பேர் வழிமுனையணும், அதாவது வந்து எத்தனை பேர் அதுக்கு சம்மதிக்கணும்னா 50 பேர் சம்மதிக்கணுன்றது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்டிக்கலே குறிப்பிட்டிருந்தாங்க, ஆர்டிக்கல் 67B அப்படின்னே ஆர்டிக்கலே குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்கள் பாலிட்டி படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடிஷ்னல் நியூஸையும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறவங்க இதை சார்ந்த பாலிட்டி சார்ந்த கேள்விகள் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலிட்டி சார்ந்த விஷயங்களை ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம படித்தே ஆகணும். அதுக்கு அடுத்ததாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இப்போது ஏதாச்சும் ஒரு புக்கு சிறப்பு பரிசு வாங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் பெரிய தலைவர்கள், பிரதமர் போன்ற முக்கிய அமைச்சர்களோ பிரதமரோ யாராச்சும் புக்கை வந்து வெளியிடுவாங்க. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா பாரதியாரோட புத்தகத்தை பிரதமர் வெளியிட்டிருந்தார். ஸோ அது யாரோட புத்தகன்ற மாதிரியும் கேள்விகள் வரலாம். அதேமாதிரி முக்கிய அமைச்சர்கள் யாராவது புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் அதை சார்ந்த கேள்விகளும் நம்ம எக்ஸாம்ஸில் இடம்பெறும். அடுத்ததான் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்டத்திருத்தங்கள் சார்ந்த கேள்விகளும் இடம்பெறும். இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக என்னென்னா, ரயில்வேக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி சட்ட திருத்தத்தை பற்றி கேட்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயங்கள். இம்பார்ட்டன்ட் புதுசாக யாரும் அப்பாயின்ட் பண்ணியிருந்தால் அதை கண்டிப்பாக படிக்கணும். இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தால் அதை படிக்கணும். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், புதுசாக சட்டங்கள் கொண்டு வந்திருந்தால் அதை படிக்கணும். பாலிட்டி சார்ந்த யாராச்சும் நியமனங்களோ மற்றபடி எல்லா விஷயத்தையும் பாலிட்டி சார்ந்து வந்தாலே அதை நீங்கள் படிச்சாகணும். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை படிக்கணும். புத்தகம், அது யாராச்சும் சிறப்பு பரிசு வாங்கியிருப்பாங்க புத்தகத்துக்கு, அந்த எழுத்தாளரை பற்றின எந்த புக்குன்ற மாதிரியும் கேட்பாங்க, அதையும் படிக்கணும். முக்கியமான சட்ட திருத்தங்களை பற்றியும் படிக்கணும். இதெல்லாம் எங்கே படிக்கிறது? நியூஸ் பேப்பரை தாண்டி வேறு எங்கன்னா படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் படிக்கலாம். வேறு எங்கேயாச்சும் படிக்கணும்னா படிக்கலாம். PIB அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா ப்ரெஸ் ரிலீஸும் இந்த பிஐபியில் தான் இடம்பெறும். இந்த இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஒரே வெப்சைட்டில் டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னவோ அது மொத்தத்தையும் இதில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் தமிழில் வேணால் தமிழ்லேயே கூட படிச்சிக்கலாம், இங்கிலீஷில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லாங்குவேஜில் போய்ட்டு தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஐபியில் தமிழ்லையும் நீங்கள் படிக்கிறதுக்கு வசதி இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால், நீங்கள் மெயின்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வெப்சைட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த எல்லா ஸ்கீம்ஸ், எல்லா ஆக்ட்ஸ், எல்லா அமெண்ட்மெண்ட் சார்ந்த எல்லா விஷயமும் இந்த பிஐபியில் இடம்பெற்றிருக்கும். ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். பிஐபினே போடுங்க கூகுளில், அப்படியே வரும். உள்ளே போட்டிங்கன்னா லாங்குவேஜில் மட்டும் தமிழை மாற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சோ, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டேட்டாஸ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஜூன் 4 நடந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி பார்க்கணுன்னா ஜூன் 4 அதில் டேட்ஸ் செட் பண்ணிங்கன்னா போதும், ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜூன் 4 என்னென்ன நடந்துச்சோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அதெல்லாம் வரும். அதுலேயும் நிறைய டேட்டாஸ் வரும். அதுலேயும் நீங்கள் எல்லாமே படிக்கக்கூடாது. அதுலேயும் நீங்கள் நம்ம சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். நியூஸ் பேப்பர்னு இல்லை, யார் எதை போட்டாலும் சரி, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேயே ஏதாச்சும் மெட்டீரியல் போட்டாலும் சரி, இது நம்ம சிலபஸில் கவர் ஆகுமான்னு நீங்கள் ஒரு டைம் சிந்திச்சுட்டே படிங்க. அடுத்ததான் மாநில நியூஸ், ஸ்டேட் நியூஸ் எடுத்தாலும் சரி, ஸ்டேட் நியூஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இடம்பெறும். இதில் என்னென்னா அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் இதில் இடம்பெறாது. ஏன்னா சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், ஸ்டேட்டில் எதுவும் பண்ண முடியாது. அப்போது ஸ்டேட்டில் ஏதாச்சும் புதிய தமிழகத்தோட தலைமை தேர்தல் ஆணையரை நியமித்தாலோ, அதுக்கடுத்து முக்கியமான ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தாலும், காலை உணவு திட்டம், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, விருதுகள் ஸ்கீம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினும் கேட்பாங்க. அடுத்ததான் தமிழகத்துக்காக கொண்டு வர சட்டங்களை பற்றி படிக்கணும். அடுத்து தமிழகத்தில் ஏற்படுற பாலிட்டி, அதாவது இப்போ தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்கன்னா அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இடம்பெறலாம். இப்போது ஆளுநரை நியமிக்கிறாங்க, அதுக்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்கலாம். அந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த பாலிட்டி கொஸ்டின்ஸும் அரசியலமைப்பு சார்ந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்க்கணும். அரசியல் வேறு, அரசியலமைப்பு வேறு. ஸோ நீங்கள் அரசியலமைப்பு தான் பார்க்கணும். அரசியல் நிகழ்வுகளில் எதுலையுமே தலையிடக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். தமிழகத்திலையும் நிறைய எழுத்தாளர் இருக்காங்க, அவங்களோட சிறந்த புத்தகங்களும் அவங்க யார் எழுதுனாங்கன்ற மாதிரியும் கேள்விகள் இடம்பெறும். அதுவும் இல்லாமல் தமிழகத்தை சார்ந்த இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவார்ட்ஸ். அவார்ட்ஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கேட்பாங்க, நேஷனல் நியூஸ்லையும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம டிஎன்பிசின்றதுனால தமிழ்நாடு சார்ந்த முக்கிய அவார்ட்ஸ், அதாவது விருதுகள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறும். அண்ணா விருது யாருக்கு கொடுத்தாங்க, பெரியார் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி அவார்ட்ஸ் சார்ந்த கொஸ்டினும் வரும். அதுக்கு அடுத்ததான் வேறு என்ன முக்கியமாக இடம்பெறும்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி ஒரு கேள்விகள் வரும். என்ன மாதிரினா, இப்போது கிராம சபை இதுக்கு முன்னாடி 4 நாள் இருந்துச்சு, இப்போ எத்தனை நாள் அதிகமாக்கியிருக்கிறாங்க, அது எந்தெந்த நாள் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரலாம். இப்போ ஊஎஸோட பிறந்த நாளை என்னவா கொண்டாடுறாங்கன்னு நேற்று சட்டசபையில் அறிவித்தாங்க, அதை கேள்விகள் வரலாம். பெரியார் பிறந்த நாள் நம்ம என்னவா கொண்டாடுறோம், அந்த மாதிரி கேள்விகளும் இடம்பெறலாம். அதுக்கடுத்து தமிழ்நாடு சார்ந்த வேறு என்ன முக்கியமான விஷயம் இடம்பெறும்னா முக்கியமான ஸ்கீம்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வரும். இப்போ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட அவங்களோட ஸ்கீம் என்ன, ஈவேரா மணியம்மை அவங்கள சார்ந்த ஒரு ஸ்கீம் இருக்கும், சத்தியவாணி அம்மையார் அவங்கள சார்ந்த ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீமுகளை சார்ந்த கொஸ்டினுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம எழுதுறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ன்றதுனால மேக்ஸிமம் தமிழ்நாடு சார்ந்த கேள்விகள், நம்ம நேஷனல் நியூஸை விட ஸ்டேட்டை பற்றின கேள்விகள் நிறையவே இடம்பெறும் கரண்ட் அஃபேர்ஸில். அடுத்ததான் ரீஜனல், இதுதான் ஸ்டேட்டுக்கான முக்கியமான டேட்டாஸ். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, தமிழ்நாடோட தேர்தல் ஆணையர் நியமிச்சிருக்காங்க, அவங்க யாரும் அவங்க பேர் என்னன்றதை தெரிஞ்சு வைக்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக ஒருத்தர் நியமிக்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை அவங்க பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். முக்கியமான ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கொண்டு வர சட்டங்கள், தமிழ்நாட்டில் எதுக்காச்சும் இப்போ இதுக்கு தான் சொல்ல எந்த பற்றின அரசியலமைப்பு சார்ந்த தகவல்கள் வந்தாலும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை படிக்கணும். அடுத்த முக்கிய புத்தகங்கள், எழுத்தாளர்கள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறலாம், முக்கிய விருதுகள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறலாம், முக்கிய நாட்கள் சார்ந்த கேள்விகள் எதில்னா ஸ்டேட் மாநில நியூஸில் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் அதை கட்டாயம் படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ரீஜனல். இந்த ரீஜனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதுலேருந்து கேள்விகள் இடம்பெறாது. முக்கியமாக இந்த மாவட்ட நியூஸ்லேருந்து பெருசாக கேள்விகள் வராது. அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் எடுத்தோன்னா இதையும் ஸ்டேட் சென்ட்ரல்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸ்டேட்டோட ஜிடிபி என்னன்னு கேட்கலாம், சென்ட்ரலோட ஜிடிபி பற்றி கேள்விகள் வரலாம். இப்போ ஆர்பிஐ பற்றி கேட்டால் அதுவும் எக்கனாமிக்ஸில் தான் வரும். அதுக்கு அடுத்ததாக ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கேட்கலாம். எக்கனாமிக்ஸ் சார்ந்த திட்டங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்திருப்பாங்க, சட்டங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்திருப்பாங்க, அதை சார்ந்த கேள்விகள் வரலாம். ஸோ எக்கனாமிக்ஸும் ஸ்டேட்டு சென்ட்ரலில் சார்ந்த கேள்விகள் இடம்பெற்றால் படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸு மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா பட்ஜெட்டை படிச்சாகணும். பட்ஜெட் எதுனா ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுத்தை சார்ந்த பட்ஜெட்டை நீங்கள் படிக்கணும். அதுக்கு அடுத்ததாக முக்கியமான ஸ்கீம்ஸ் ஏதாவது எக்கனாமிக்ஸ் சார்ந்த, இப்போ கிசான் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா விவசாயிகளுக்கு அதெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் கேட்பாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கேள்விகள் நம்மளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணணும். அப்படி தோன்ற டீட்டெயில்ஸை மட்டும் படிங்க. ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையுமே நீங்கள் படிக்காதீங்க. முக்கியமாக பட்ஜெட், ஸ்டேட்டோட சென்ட்ரலோட பட்ஜெட்டை படித்து வச்சுருக்கணும். எதுக்கு எவ்வளோ நிதி செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்றதை பற்றியும் கேள்விகள் இடம்பெறும். அடுத்ததாக
உலக நியூஸ் அதே மாதிரி உலக நியூஸும் பெருசாக கேள்விகள் இடம்பெறாது. ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் இடம்பெறும். ஸோ நீங்கள் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேள்விகள் நிறையவே இடம்பெறும். அதில் முக்கியமாக பெண்கள் சார்ந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை இப்போ நீங்கள் நார்மலாக படிக்கிறது இல்லை, உமன்ஸை சார்ந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஏதாச்சும் வந்தால் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் எப்படி கேள்விகள் வரும்னா, இப்போ நீரஜ் சோப்ரா வெள்ளி வென்றாரா, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸில் கேட்க முடியும். அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸும் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஆட்களை மட்டும் பற்றி படிங்க, மற்றபடி வேறு யாரும் பற்றியும் வேணாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லையும் அவ்வளோவா டாபிக் வெளியே போகாது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லையும் கொஸ்டின் ரொம்ப அவுட்டர்லலாம் போய் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தாலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது நேஷனல் நியூஸை பற்றி பண்ணணும், ஸ்டேட் நியூஸை பற்றி பண்ணணும், எக்கனாமிக்ஸை பற்றி பண்ணணும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் படிச்சிட்டா போதும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் படிச்சிட்டா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் க்ளோஸ். கரண்ட் அஃபேர்ஸோட மேக்ஸிமம் ஆனால் ஒரு 80% நீங்கள் கவர் பண்ணிடலாம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் சரி, எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வராது. ஏன்னா இப்போ நம்ம 1 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருப்போம். அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்கீம்ஸை பற்றி கேட்டிருக்கலாம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டதாக இருக்கும். நாம் அதை படிச்சிருக்க மாட்டோம். ஸோ முக்கியமானது நேஷனல் நியூஸை பற்றி படிக்கணும், ஸ்டேட் நியூஸை பற்றி படிக்கணும். அடுத்து எக்கனாமிக்ஸை சார்ந்த கேள்விகளை டீட்டெயில்ஸை நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கணும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா போதும். எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் போய் எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ போடுவாங்கன்னு கேட்க வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் இப்போதுலேருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். சாலிடாக 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாக கஷ்டம்லாம் பட தேவையில்லை. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை வாங்கிக்கோங்க. நம்ம சேனல்லே கூட நியூஸ் பேப்பரை கட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி டெலகிராம் சேனலில் போட்டுட்ருக்கிறோம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நியூஸ் பேப்பர் நீங்கள் வாங்கி தனியாக படிக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம சேனலில் போகிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது கேட்பாங்களோ அதை மட்டும்தான், அதுலேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி தான் போடுறோம். இன்னும் உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா நான் ஃபுல்லாக படித்து அதில் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அதை மட்டும்தான் மார்க் பண்ணி போடுவேன். ஸோ உங்களுக்கு டைமும் கன்சியூம் ஆகும். ரொம்பலாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கட்ஸ் தான் வரும், நியூஸ் பேப்பர் கட்ஸ் தான் வரும். அதுலேயும் ஒரு சில நாள் 1-2 தான் வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் நீங்களே படிங்க. இல்லாட்டி நம்ம டெலகிராம் சேனலில் போடுற நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸை கூட ஃபாலோ பண்ணிங்க. இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 80% கவர் பண்ண முடியும். நீங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அரசியலை சார்ந்து மற்ற எல்லா விஷயத்தையும் படிச்சிங்கன்னா ஒரு நாள் படித்தா கூட உங்களால் அந்த நியூஸ் பேப்பரை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். இப்போ ரஷ்யாவை சார்ந்த பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு தேவையே இல்லை. ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கேள்விகள்லாம் இடம்பெறாது. ஏன்னா அவங்க நாட்டு பொருளாதாரத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நாட்டோட பொருளாதாரம், நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை தெரிஞ்சால் நமக்கு போதும். ஸோ எதை படிக்கணுமோ அதை தெரிஞ்சு படிச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கூட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நியூஸ் ஒன்று பார்க்குறீங்க, நீங்கள் அதை பற்றின உங்களுக்கு பேக்ரவுண்டே தெரியாது. ஆனால் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதால எப்போ கேட்டாலும் அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இவங்க பண்ணது கரெக்டு, இவங்க பண்ணது தப்புன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் மெயின்ஸில் எழுதுகிற மாதிரி இருந்தால் டெஸ்கிரிப்டிவில் இந்த மாதிரி தான் நீங்கள் அணுகணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கேட்டிருப்பாங்க. இப்போ இவங்க பண்ணது கரெக்டாக தப்பான்ற மாதிரி தான் கேள்விகளை இடம்பெறும். ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்களே நோட்ஸ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களால் எந்த போஸ்டிங்கும் வாங்கவே முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்ச போஸ்டிங்க்கு போக முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா விஷயத்தையும் விளக்கிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.